தலைப்பு: குட்டி எறும்புக்கு ஒரு ஆசை, ஒரு பெரிய புல்வெளி. அங்க நிறைய எறும்புகள் சந்தோஷமா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சாப்பாடு சேகரிக்கிறது, அவங்க கூட்டுக்கு பொருட்களை எடுத்துட்டு போறதுன்னு எப்பவும் பரபரப்பா இருப்பாங்க. அந்த கூட்டத்துல ராமுன்னு ஒரு குட்டி எறும்பு இருந்தான். மத்த எறும்புகளைப் போல அவனுக்கு வேலை செய்ய ரொம்ப பிடிக்காது. அவன் எப்பவும் வானத்தையே பார்த்துட்டு இருப்பான். பறக்கிற பட்டாம்பூச்சிகளும் பாட்டு பாடுற பறவைகளும் அவனை ரொம்ப கவர்ந்தன. நாம ஏன் இப்படி தரையிலேயே ஊர்ந்து போயிட்டு இருக்கோம்? வானத்துல பறக்க முடியாதா?ன்னு அவன் அடிக்கடி மத்த எறும்புகிட்ட கேட்பான். அதுக்கு மத்த எறும்புகள் சிரிப்பாங்க. என்ன ராமு, நீ வேற, எறும்புகளுக்கு பறக்க முடியாது, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ராமு தன்னோட ஆசைய விடல. ஒரு நாள் அவன் ஒரு அழகான இறகு தரையில கிடக்கிறத பார்த்தான். அது ஒரு பறவையோட இறகு. ராமுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் அந்த இறகை கஷ்டப்பட்டு தன்னோட கூட்டுக்கு எடுத்துட்டு போனான். அங்க போய் தன்னோட முதுகுல அந்த இறகை கயிறு வச்சு கட்டிக்கிட்டான். மத்த எறும்புகள் இத பார்த்துட்டு மறுபடியும் சிரிச்சாங்க. என்ன ராமு இது, நீ பறக்க போறியா?ன்னு கிண்டல் பண்ணாங்க. ராமு அவங்க பேச்ச கேக்கல. அவன் ஒரு சின்ன குன்று மேல ஏறி நின்னுக்கிட்டான். நல்ல காத்து வீசுற நேரம் பார்த்து அவன் குதிச்சான். கொஞ்ச தூரம் அந்த இறகு காத்துல பறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்புறம் ராமு டப்புன்னு தரையில விழுந்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் வலிச்சுது. மத்த எறும்புகள் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ அந்த வழியா ஒரு வயசான எறும்பு வந்துச்சு. என்ன ராமு, என்ன ஆச்சு?ன்னு அந்த எறும்பு கேட்டுச்சு. ராமு தன்னோட ஆசைய சொன்னான். அந்த வயசான எறும்பு சிரிச்சிட்டு சொன்னுச்சு, ராமு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. பறக்கிறது பறவைகளோட வேலை. நம்ம வேலை தரையில ஒற்றுமையா இருக்கிறது. நீ வேணும்னா வேகமா ஓடலாம், பெரிய பொருட்களை தூக்கலாம். அதுவும் ஒரு சூப்பரான திறமைதான். ராமு யோசிச்சான். அதுவும் சரிதான்னு அவனுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவன் மத்த எறும்புகளோட சேர்ந்து சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சான். அவனோட வேகத்தையும் பலத்தையும் பார்த்து மத்த எறும்புகள் ஆச்சரியப்பட்டாங்க. அன்னிக்கு ராத்திரி ராமு வானத்தை பார்க்கும்போது அவனுக்கு பறக்கணும்னு ஆசை இல்ல. ஏன்னா அவன் எறும்பாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தான். முடிவு: இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.